ஸோ இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் ஷாப்புக்குன்னு மட்டும் இல்லாமல் ஸோ நீங்கள் வந்து ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வந்து இங்கே அவைலபிள் இருக்குங்க. ஒரு கோழிக்கடைக்கு தேவையான சிக்கன் யூனிட் எல்லாமே பண்ணி தரோம். ஹென் கில்லிங் கோனு, ஸ்கெல்டர் மெஷின் சொல்லுவாங்க, அது போக சிக்கன் ஃபெதர் கிளீனிங் மெஷின் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் சிக்கன் கட்டிங்கு, ஸோ வெயிட் மெஷின், அது எடை போட்டு கொடுக்குற வெயிட் மெஷின் கூட எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 3 கோழியிலேருந்து 20 கோழி வரைக்கும் இங்கே அந்த ரெக்கையெல்லாம் உரிச்சு கொடுக்குறது மாதிரி உங்கள் மிஷின்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இப்போ வந்து இங்கேருந்து நாங்கள் எங்கள் மெஷின் வந்து டிரான்ஸ்போர்ட் புக் பண்ணுற வரைக்கும் எங்களோட எல்லாமே எடுத்துக்குவோம். சரிங்க. அங்கே வந்து 2 பே போட்டு நாங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா தான் வரும். நிறைய கோழி கடையில் நீங்கள் வந்து கோழி வாங்க போவீங்க, சிக்கன் வாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி உயிரோட கோழியை கட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா சுடுதண்ணியில் முக்கி கையில் உரிச்சு கொடுப்பாங்க ரெக்கையெல்லாம். இனிமேல் பார்த்தீங்கன்னா வந்து கடைக்காரவங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ண தேவையில்லைங்க. ஏன்னா கஸ்டமர் உங்களுக்கு நிறைய பேர் வர்றாங்க, அவங்கள ரொம்ப நேரம் நிற்க வச்சு டிலே பண்ண தேவையே இல்லை. ஸோ இந்த கோழியை பார்த்தீங்கன்னா வந்து இனிமேல் கட் பண்ண உடனே அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிஷின் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சுடுதண்ணி வந்து காய வச்சிடலாம். நீங்கள் எவ்வளோ டெம்பரேச்சர் வேணுமோ அந்த டெம்பரேச்சரில் வச்சுட்டு ஸோ கோழியை நீங்கள் உள்ளே போட்டோன்னே அழகாக வந்து சூடு பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படியே தூக்கி பக்கத்தில் இந்த மிஷின் இருந்துச்சுன்னா இந்த மிஷினுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து கோழியை கட் பண்ணி உள்ளே போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் இந்த மிஷின் வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும். சுற்றுனோடனையும் பார்த்தீங்கன்னா வந்து இதில் இருக்க ரெக்கையெல்லாம் அழகாக உரிச்சு பக்காவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளேயே இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடும். ஸோ அப்படின்றப்போ ஒரு கஸ்டமர் வாங்கினா 5 நிமிஷத்தில் கறியை வாங்கிட்டு அவங்க கிளம்பி போயிட்டே இருப்பாங்க, ஈஸியாக கிளம்பி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோயம்புத்தூரில் கிருஷ்ணா இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மேனுஃபேக்சர் பண்ணி நிறையா எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ஹோட்டலுக்கு தேவையானது, இந்த மாதிரி வந்து சிக்கன் ஷாப்புக்கு தேவையானது நிறையா வந்து கொடுத்துட்ருக்காங்க. நம்மளும் பேக் டு பேக் நம்ம சேனலில் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ நம்மளுடைய ஹிஸ்ட்ரி சொல்லிடுறீங்க, எவ்வளோ வருஷமாக பண்ணிருக்கோம்? கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 34 வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து கம்பெனி வந்து பீலமேட்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க, கோயம்புத்தூர் பீலமேட்டில். நாங்கள் வந்து ஆல் ஓவர் தி இந்தியா ப்ளஸ் 13 கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பில்டாக இருக்குது. இது எங்களோட ஓன் பில்டிங் கூட தான். ஸோ நீங்கள் அது வந்து தாராளமாக இங்கே வந்து விசிட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து எங்களோட மேஜர் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃபெதர் கிளீனிங் மிஷின் மேனுஃபேக்சரிங் பண்ணோம். என்னென்னா ஒரு கோழிக்கடைக்கு தேவையான சிக்கன் யூனிட் எல்லாமே பண்ணி தரோம். ஹென் கில்லிங் கோனு, ஸ்கெல்டர் மெஷின் சொல்லுவாங்க, அது போக சிக்கன் ஃபெதர் கிளீனிங் மெஷின் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் சிக்கன் கட்டிங்கு, ஸோ வெயிட் மெஷின், அது எடை போட்டு கொடுக்குற வெயிட் மெஷின் கூட எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு கமர்ஷியல் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸுமே நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ போட்டிருந்தோங்க மேடம். ஸோ அந்த வீடியோ பார்த்து நிறைய பேருக்கு கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அப்படியே ஒன் பை ஒன்னா இப்போ வந்து நம்ம கேட்கலாங்களா? ஸோ இப்போ என்னன்னா நம்மகிட்ட எவ்வளோ கோழிலேருந்து எவ்வளோ கோழி வரைக்கும் நம்ம அதாவது ஃபெதர் க்ளீன் பண்ணுற மாதிரி வச்சிருக்கோங்க மிஷின்ஸ் எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து 4 வெரைட்டி கெப்பாசிட்டி பண்ணிட்டு இருக்கோம். 3 பேர்ட், 5 பேர்ட், 10 பேர்ட் அண்ட் 20 பேர்ட். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கும். 3 கோழி மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பேர்ட் கெப்பாசிட்டியாக இருக்கும். அதில் 3 கோழியோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா ஒரு கோழியோட வெயிட் 1.25 அதாவது 1.25 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ போடும்போது உங்களுக்கு என்னன்னா 3 to 5 kgக்குள்ள மட்டும் தான் போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு 3 பேர்ட்னா ஒரு 5 kgக்குள்ள போடுற மாதிரி இருக்கும். 5 பேர்ட்னா ஒரு 78 kgக்குள்ள போடுற மாதிரி இருக்கும். ஸோ லோடு அதிகமாக கொடுத்தீங்கன்னா அப்புறம் லோடு இழுக்கு, அதுக்கு அந்த மாதிரி பண்ணலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து 3 கோழியிலேருந்து 20 கோழி வரைக்கும் இங்கே அந்த ரெக்கையெல்லாம் உரிச்சு கொடுக்குறது மாதிரி உங்கள் மிஷின்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதேமாதிரி இப்போ வந்து இங்கே கோழி ரெக்கை க்ளீன் பண்ணுறது மிஷின் பார்த்திங்கன்னா வந்து நிறைய சிக்கன் ஷாப்பில் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னு நினச்சிட்டு இருக்கோம். ஸோ பட் இது வந்து அவங்கள தாண்டி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆமாங்க. யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேடம்? இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கோழி க்ளீன் பண்ணி வாங்கிட்டு போய் ஹோட்டல் ஷாப்பில் அதில் மாதிரி வச்சுருவாங்க. ஆனால் அதை தாண்டி வந்து ஒரு பெரிய யூனிட் இப்போ வந்து கம்பெனிஸோட கேண்டீனு, ஹாஸ்டல் கேண்டீன்ஸ் பல்காக எல்லாமே நிறைய பேர் இப்போ 2000 பேர் 3000 பேர் தங்குறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கோழி க்ளீன் பண்ணி வாங்கிட்டு போகிற ரேட்டை விட முழு கோழியா வாங்கிட்டு போய் அவங்களுக்கு அந்த மாதிரி வெரைட்டியா கட் பண்ணிக்கிறது தான் வந்து. இதனால வந்து ஒரு கிலோக்கே வந்து 1 கிலோ வரைக்கும் நீங்க சேவ் பண்ணலாம். இப்போ ஒரு உயிரோட கோழி இன்னைக்கு ரேட்டுக்கு பாத்தீங்கன்னா வந்து 180 ரூபா வந்து இருக்குங்க. இதே நீங்க கறியா வாங்குறீங்களா இருந்தா 300 ரூபாயிலிருந்து 350 ரூபா வரைக்கும் கூட வந்து இப்போ சேல் பண்றாங்க. ஸோ அப்படின்றப்போ வந்து நீங்கள் ஒரு கிலோவுக்கே வந்து 100 ரூபா சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து கணக்கு பண்ணிக்கங்க, சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒரு 2000 பேர் வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் கறி எடுத்து நீங்கள் வந்து ஒரு 200 கிலோ எடுக்கணும் அப்படின்னாலும் கூட ஸோ அதை கணக்கு பார்த்துக்கங்க. அதெல்லாம் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதுவே ஒரு 20,000 கிட்ட சேவ் ஆகுது. இந்த மிஷினை நீங்கள் வந்து மந்த்லி இப்போ பெரிய கார்பரேட் இதுலலாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் வந்து இப்போது 2 மாதத்துல 2 நீங்கள் சிக்கன் நீங்கள் எடுத்து இது பண்ணுறதுக்கான காஸ்ட் வந்து இந்த மிஷினோட காஸ்ட்டே வந்துடும், சரிங்களா? ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இதெல்லாம். அதாவது நீங்கள் கமர்ஷியலாக ஹாஸ்டலு
அதே மாதிரி வந்து இந்த கார்பரேட் கம்பெனி இந்த பெரிய பெரிய கம்பெனிகளுக்கெல்லாம் தாராளமாக ஒரு டைம் நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டே வந்து சேவ் ஆகுன்றதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் நான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மிஷினில் நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. என்னன்னா என்ன மோட்டர் யூஸ் பண்ணுறாங்க, இதுக்கெல்லாம் ஸ்பேர்ஸ் இருக்குதா, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்குங்க மேடம். ஓகே, இந்த மிஷினுக்கு தேவையான எல்லா ஸ்பேர்ஸுமே எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஓகே, மிஷின் பார்த்தீங்கன்னா மோட்டருக்கு 1 இயர் வாரண்டி தரோம் நாங்கள். என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறோங்க மோட்டர்? மோட்டர் வந்து லட்சுமி மோட்டர் தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஷீட் மெட்டல் பாடின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கிராம்ப்டன் மோட்டர் எக்ஸ்ட்ரா என்னென்னா கஸ்டமைஸ்டாக நீங்கள் கிராம்ப்டன் மோட்டர் கேட்கலாம், இல்லை சுகுணா மோட்டர் கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வேரியேஷன் வரும். ஸோ அது எல்லாமே கஸ்டமைஸ்டாக பண்ணி நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க. கண்டிப்பாக. ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம மிஷின் இப்போ ஆர்டர் பண்ணுறோன்னா ரெடி ஸ்டாக் இருக்குங்களா, இல்லை நீங்கள் ரெடி பண்ணி கொடுப்பீங்களா? ரெடி ஸ்டாக்கும் இருக்கும், ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து நார்மலாக வந்து ஒரு 3 பேர்டு 5 பேர்டு மட்டும் ரெகுலராக போட்டிருக்கோம். 10 பேர்டில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து வான்கோழி நாட்டுக்கோழி அந்த மாதிரி போடுறதுக்கு அந்த மாதிரி ரப்பர்ஸ் எல்லாம் சேஞ்சஸ் பண்ணும். இது ரெகுலர் ரப்பர், அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணும். இதுலேயே பார்த்தீங்கன்னா வாசர் அடிச்சு வேணும், வாசர் இல்லாமல் வேணும்னு கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எல்லாமே கஸ்டமைஸாக பண்ணி கொடுக்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நாங்கள் எல்லாமே அவுட்டர் பாடி எல்லாமே எஸ்எஸ்ஸாக இருக்கும். அதுக்குள்ள ஃப்ரேமு கீர் பாக்ஸ் எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ்டு வேணும்னாலும் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம். எல்லாமே எஸ்எஸ். இப்போ நீங்கள் வந்து எஸ்எஸ் தான் யூஸ் பண்ணுறீங்க. ஆமாங்க. ஸோ உள்ள வந்து ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருங்களா? ஃப்ரேம் வந்து எம்எஸ்ல தான் இது பண்ணிருக்கோம். 10 பேட் 20 பேட் எல்லாம் இது வந்து 20 பேடோட தான் அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணி எம்எஸ்ல வருது. இப்போ நம்ம இதுவுமே எனக்கு எஸ்எஸ்ல வேணும்னாலும் பண்ணி கொடுப்பீங்களா? பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா சில இடத்துல வந்து உப்பு தண்ணி எல்லாம் இருக்கும். இப்போ சென்னை சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு தண்ணி அதிகமாகவே இருக்கும். ஸோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது என்னன்னா இது உள்ள துரு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா தண்ணி உள்ள எப்பயும் மேக்ஸிமம் படாது. இருந்தாலும் வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்கிடலான்றவங்க எம்எஸ்ல கூட கேட்பாங்க. அது பண்ணிக்கலாங்க. இது பண்ணிக்கலாங்க. எல்லாமே உள்ள ஃப்ரேம் அடிச்சு நாங்கள் எல்லாமே எஸ்எஸ்லேயே வச்சிருக்கோம். அதோட இதுவும் உங்களுக்கு காட்டிடுறேன். கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 பேர்டு 10 பேர்ட்லேருந்து கீர் பாக்ஸ் மாடல் இருக்கு. 10 பேர்டு வந்து கீர் பாக்ஸ் மாடல் மட்டும்தான் வரும். ஏன்னா நார்மல் பெல்ட்ல வராது. ஏன்னா அந்த லோடு இழுக்கிறதுக்காக நாங்கள் இது பண்ணுவோம். 10 பேர்டு கோலிங்க வந்து உள்ள போடும்போது அது லோடு இழுக்காதுன்றனால நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க. ஓகே ஓகேங்க மேடம். ஸோ இப்போ இது ரொம்ப பெரிய ஃப்ரேமாக இருக்குங்க. இப்போ இந்த இதை விட இது கொஞ்சம் நல்லா பெருசாவே இருக்கு. இது வந்து கெப்பாசிட்டி மாறுதுங்க. 20 பேடோடது. இது வந்து 5 பேடோட ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வருங்க. சோ இந்த மாதிரி 3 பேடு, இது 10 பேட், இது 20 பேட் அந்த மாதிரி வந்துரும். இது பெயிண்ட் அடிக்காம வச்சு சோ பெயிண்ட் அடிச்சு எல்லாம் இது பண்ணும்போது இல்ல பக்காவா ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவீங்க. மேக்ஸிமம் வந்து எல்லாமே நம்ம மேனுஃபேக்சர் தான் பண்றோம். எந்த ப்ராடக்ட் நம்ம வெளியில வாங்கி எல்லாம் ரா மெட்டீரியல் வாங்கி நாங்க செமி ஃபினிஷ்டு கூட்ஸா கன்வெர்ட் பண்ணி அதுக்கு அப்புறம் ஃபிட்டிங் ஏரியாக்கு போய் ஃபுல் ஃபினிஷ்டா எல்லாமே இங்க தான் நாங்க பண்ணி கொடுத்தோம். ஓகே ஓகே. இப்போ வந்து இந்த வெளியூர்கள்லாம் கேக்குறாங்க, எப்படி நீங்க வந்து அனுப்பிச்சுறீங்க? இப்போ அந்த சைடு வந்து உங்களுக்கு கர்நாடகா, இப்போ நார்த் சைட்லாம் கேட்குறாங்கல்ல, ஸோ அங்கெல்லாம் எப்படி மிஷின்ஸ் இதெல்லாம் அனுப்பிச்சு விட்ருவீங்க? மிஷின்ஸ் எல்லாமே நாங்கள் பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சுட்றோம். பை டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பிச்சுட்ருப்போம். சம்டைம்ஸ் அவங்களோட ஓன் வெஹிக்கிள் அனுப்புவாங்க, அது மூலயமா நாங்கள் அனுப்பிச்சுட்ருவோம். இப்போ வந்து இங்கேருந்து நாங்கள் எங்கள் மிஷின் வந்து டிரான்ஸ்போர்ட் புக் பண்ணுற வரைக்கும் எங்களோட எல்லாமே எடுத்துக்குவோம். அங்கே வந்து 2 பே போட்டு நாங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா தான் வரும். எக்ஸ்ட்ரா வரும். பேக்கிங் இதெல்லாம் எப்படிங்க? பேக்கிங் பார்த்தீங்கன்னா நார்மலாக ரேப் பண்ணி இந்த மாதிரி வச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி பேக்கிங் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா பபுள் ரேப் வேணும், இல்லை நாங்கள் நார்மலாக சுற்றி காட்டன் பேக்கிங் அந்த மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நார்த் இந்தியா அதர் ஸ்டேட்டுக்கெல்லாம் கண்ட்ரீஸ் அதர் ஸ்டேட்டுக்கெல்லாம் போகும்போது உடன் பேக்கிங் எக்ஸ்ட்ரா வரும். அதுக்கான பேமெண்ட் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும். ஓகே ஓகே. ஸோ இதில் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சது நான் வந்து கேட்டிருக்கேன் நான். ஸோ இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் ஷாப்புக்குன்னு மட்டும் இல்லாமல், ஸோ நீங்கள் வந்து ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வந்து இங்கே அவைலபிள் இருக்குங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு சுடுதண்ணி வைக்கக்கூடிய விஷயத்தை இப்போ வந்து கேஸோட ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஏறிடுச்சு. ஸோ அப்படின்றப்போ நீங்கள் சிக்கன் ஷாப்புக்கு சுடுதண்ணி வைக்கிறதுக்கு இந்த மிஷின்லாம் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் அழகாக வந்து கோழியோட தலையை கட் பண்ணி இது 5 கோழி வரைக்கும் போட்டுக்கலாங்க. சரிங்க. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம் 100 லிட்டர் கெப்பாசிட்டி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து இப்போ நம்மளுக்கு 50 லிட்டர் மட்டும் 5 பேர்டுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ ஹீட் ஆகி வரும்போது உள்ளே போட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின் எல்லாம் உள்ள போகாம இருக்கு. அந்த மெஸ் மாதிரி உள்ள தண்ணி எப்படி நம்ம ரிமூவ் பண்றதுங்க? ரிமூவ் பண்றதுக்கு வந்து டேப் பின்னாடி வச்சிருக்கோம், வாட்டர் டேப். சோ அதுல இருந்து எடுத்துட்டா வெளியில எடுத்து விட்டுறலாம். ஓகே ஓகே. சோ இது ஃபுல்லாவே உங்களுக்கு நம்ம ஃபெதர் க்ளீன் பண்றது தான் இது. சோ இது வந்து 3 கோழி உரிக்கிறதுங்களா? சோ இதுல நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்க. இது வந்து மோட்டர் எல்லாமே போட்டுப்பா டெஸ்டர். இது வந்து எப்படின்னா மேன் பவர் லெஸ் மேன் பவர் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். கரண்ட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். சோ இதுல வந்து கரண்ட் நம்ம கம்மியா இருக்குது. இப்போ இதுல ரெக்க இதெல்லாம் எதுல வருங்க? ஃப்ரண்ட்ல இருந்து வெளிய வந்துரும். ஓகே. இப்போ க்ளீனிங் ப்ராசஸ்லாம் ஈஸியா தான் இருக்கும். நீங்க நார்மலா வந்து வாட்டர் வச்சு தண்ணி விட்டாலே இது பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து டேப் ஃபிட் பண்ணி விட்டாலே நீங்க அதை ஆன் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ஏரியாக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நிறைய பேர் வந்து லாஸ்ட் வீடியோல பிரைஸ் சொல்லலாம்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. பிரைஸ் எவ்வளோ வருதுங்க?
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 பேர்டு நார்மலாக நாங்கள் ஸ்டாண்டர்ட் மாடல் போட்டு லக்ஷ்மி மோட்டர் போட்டு தரும்போது 13,500 ரூபாய்ங்க. ஓகே. இதுவே 5 பேர்டு எடுத்துட்டிங்கன்னா 17,500 வித் லக்ஷ்மி மோட்டரோட. ஸோ அடிஷ்னலாக நீங்கள் வந்து வாசர் அடித்து வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி 1,500 அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வரும். ஓகே. அப்புறம் நீங்கள் கஸ்டமைஸ்டாக என்ன கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சுகுணா மோட்டர், கிராம்ப்டன் மோட்டர், கீர் பாக்ஸ் வேணும், ஃபுல் எஸ்எஸ் கீர் பாக்ஸ் மாடல் வேணும், அதுக்கு தகுந்த மாதிரி வெரைட்டியாக இருக்கும். ஸோ ஃபுல் எஸ்எஸ் கீர் பாக்ஸு கிராம்ப்டன் மோட்டர் அப்போ அதோட ப்ரைஸ் எல்லாமே சேஞ்சஸாக இருக்கும். ஸோ 10 பெட்லேயே அதே மாதிரி தான் எல்லாமே கொஞ்சம் கஸ்டமைஸ்டாக வரும்போது இப்போ 10 பெட்டுக்கு 1.5 HP, 20 பெட்டுக்கு 2 HP, 3 ஃபேஸும் போட்டுக்கலாம், சிங்கிள் ஃபேஸ் அது போத்து அவைலபிள். ஓகே. நீங்கள் வந்து டேரெக்டாக கூட வந்து இவங்களுடைய ஃபேக்ட்ரி வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹோப்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது நம்ம பீலமேடு, கோயம்புத்தூர் பீலமேடில் லொக்கேட் ஆகிருக்குங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் நம்பர் லொக்கேஷன் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்தாலும் டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு வந்து ஒரு கால் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து கஸ்டமர் சர்வீஸ் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ அதேமாதிரி இங்கே வந்து ஸ்டாஃபும் வந்து வாண்டட் இருக்குங்க. ஸோ டெலிகாலிங், அப்புறம் வந்து இங்கே லேசர் கட்டிங் எல்லாம், ஸோ அதேமாதிரி அசம்பிள் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஸ்டாஃபும் தேவைப்படுறாங்க. ஸோ நீங்கள் யாராச்சும் ஒர்க்கர்ஸ் இருக்கீங்க அப்படின்னாலும் தாராளமாக டிஸ்பிளே நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவங்க சொன்ன மீட் பண்ண தமிழ் வாக்கர். பாய்.